ஒரு சிறிய கிராமத்தில் மின்னும் மணல் மற்றும் நட்சத்திரங்களால் நிறைந்த வானம் சூழ்ந்திருந்தது. அங்கு ஜெய்ஷு என்ற ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். ஒரு நாள் மணலில் தேடும் போது அவள் ஒரு பழமையான தூசி மண்ணில் மூடிய விளக்கை கண்டுபிடித்தாள். அது சாதாரணமாக தோன்றின, ஆனால் அதில் ஒரு மாயம் இருந்தது. அவள் மணல் சுத்தமாக்கிய போது விளக்கில் ஒளி மின்னியது, மேலும் தங்க நிறத்தில் புகை உருண்டு வந்தது. அந்த புகையிலிருந்து அசாதாரணமாக உயரமான ஒரு உருவம் வந்தது. அதிலிருந்து மிதக்கும் நீலக்கோட்டை அணிந்து நல்ல கண்களுடன் வெளிப்பட்டது. அது ஒரு ஜினி பூதம். என்னை விடுவித்ததற்காக நன்றி எஜமானே என்றது ஜினி. அந்த பூதத்தின் குரல் மென்மையானது. நான் உனக்கு 3 விருப்பங்களை நிறைவேற்ற காத்துக் கொண்டு இருக்கிறேன். புத்திசாலியாக தேர்ந்தெடு. ஜெய்ஷுவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின, ஆனால் அவள் யோசிக்க காத்திருந்தாள். அவள் தனது விருப்பங்களை சுயநலத்திற்காக வீணாக்க விரும்பவில்லை. முதல் விருப்பமாக ஜெய்ஷு கூறினாள், எனது கிராமத்தில் அனைவருக்கும் போதுமான நீர் இருக்க வேண்டும். ஜினி பூதம் தனது கைகளை களிப்புடன் கட்டினான் மற்றும் புலர்ந்த மணல் நகர்ந்தது. சில நிமிடங்களில் கிராமத்தின் அருகே ஒரு கண்ணியமான நீர் ஆற்று தோன்றியது. அதன் நீர் வெகு நீளமாக சென்றது. கிராமத்தவர்கள் எப்போதும் தாகமாக இருக்க மாட்டார்கள். அவள் இரண்டாவது விருப்பத்தை சொன்னாள். என் கிராமத்தில் உள்ள நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அந்த ஜினி பூதம் தனது கை அசைவுடன் வெப்பமான தங்க ஒளியை கிராமம் முழுவதும் பரப்பினார். பலவீனமானவர்கள் உயர்ந்தனர், நோயாளிகள் மீண்டும் சிரித்தனர் மற்றும் கிராமம் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஜினி ஜெய்ஷுவை பார்த்து ஒரு மென்மையான சிரிப்புடன் கூறினாள், உனக்கு இன்னும் ஒரு விருப்பம் உள்ளது. அது என்ன? ஜெய்ஷு கடினமாக யோசித்தாள். அவள் தனக்காக எதுவும் விரும்பவில்லை. ஆனால் பின்னர் ஒரு எண்ணம் அவளை தாக்கியது. என் 3வது விருப்பமாக அவள் கூறியது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் போல வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். ஜினியின் கண்கள் பரிசுத்தமாயின. நீங்கள் உங்கள் கடைசி விருப்பத்தை எனக்காக பயன்படுத்துவீர்களா? ஜெய்ஷு தலையசைத்தாள். நீங்கள் மிகவும் நல்லவர் என்றது பூதம். நீங்கள் கூட விடுதலையை பெற வேண்டும். ஜினியின் உருவம் மேலும் பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தது மற்றும் அவரது கைகளில் உள்ள தங்க சங்கிலிகள் தூசியாக உடைந்து ஓடின. 100 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் விடுதலையானார். நன்றி ஜெய்ஷே என்றார் ஜினி. அவரது குரல் உணர்வால் நிரம்பியது. உன் இதயம் தூய்மையானது மற்றும் உன் ஆவி நல்லது. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். இதன் மூலம் ஜினி வானத்தில் மறைந்து விட்டான். ஒரு சிறிய ஒளி சுடர் விட்டுவிட்டான். ஜெய்ஷு தனது கிராமத்துக்கு திரும்பினாள். அங்கு 6 சூரியனின் கீழ் மின்னியது மற்றும் மக்கள் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியில் வளம் அடைந்தனர். மற்றும் சில சமயங்களில் ஜெய்ஷு நட்சத்திரங்களை பார்த்தால் ஏதேனும் ஒரு சிறு மின்னல் மற்றவைகளை விட பிரகாசமாக ஜினி அவளை கவனித்துக் கொண்டு இருக்கிறான் போல தோன்றியது. விடுதலையின் பரிசுக்கு நன்றி செலுத்தும் போல.